தாம்பரம் அருகே சொகுசு காரில் ஷோக்காக சென்று ஆடு திருடி வந்த கும்பல் போலீசில் தொக்காக சிக்கினர். ஆடு திருடுவதும் அடுத்த நாளே கூறு போட்டு கறிக்கடையில் விற்பதும் என கை நிறைய காசு பார்த்த கும்பலின் பின்னணி என்ன? யாருக்கும் சந்தேகம் வராதபடி காரில் வந்து ஆடு திருடும் சிசிடிவி காட்சிகள் தான் இது. ஒரே ரவுண்டில் 13 ஆடுகளை திருடி அலறவிட்ட திருடர்கள் கொண்டோடு தனிப்படை போலீசாரிடம் சிக்கிவிட்டனர். ஆடு வளர்ப்போரின் தூக்கத்தை கெடுத்து அச்சுறுத்தி வந்த ஆடு திருட்டு கும்பல் சிக்கியது எப்படி? சென்னை தாம்பரத்தை அடுத்த வேங்கைவாசல் பகுதியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் 30 ஆடுகள் வளர்த்து வியாபாரம் செய்து வருகிறார். கடந்த 16ஆம் தேதி வேங்கைவாசல் இந்திரா நகர் பகுதியில் உள்ள காலி இடத்தில் தனது ஆடுகளை மேய்ச்சலுக்காக விட்டுவிட்டு மதிய உணவிற்கு வீட்டிற்கு சென்றுள்ளார். பின்னர் அன்று மாலை ஆடுகளை மந்தைக்கு அழைத்து வரச் சென்றபோது அதில் 13 ஆடுகள் காணாமல் போனதைக் கண்டு பன்னீர்செல்வம் அதிர்ச்சியடைந்தார். உடனே அப்பகுதி மக்களிடம் வீடு வீடாகச் சென்று விசாரிக்க அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் ஆடுகளை காரில் ஏற்றிச் சென்றதாக அதிர்ச்சி கொடுத்துள்ளனர். இதுகுறித்து பன்னீர்செல்வம் சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆடு திருடு போன இடத்தில் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவின் காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் காரில் இருந்து வந்த 4 பேர் கொண்ட கும்பல் மேய்ச்சலில் இருந்த ஆடுகளை காரில் ஏற்றி களவாடி சென்றது தெளிவாக பதிவாகியிருந்தது. இதையடுத்து காரின் பதிவு எண்ணை வைத்து சிசிடிவி காட்சிகளில் பதிவான அடையாளங்களை வைத்தும் ஆடு திருடும் கும்பலை தேடி வந்தனர். அதில் சென்னை பாலவாக்கத்தைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் போலீசார் ஆட்டை தூக்கி விசாரிக்க அவரது கூட்டாளிகளான அயாசுதீன், தாரிக் அகமது உள்ளிட்ட 3 வசமாக பிடிபட்டனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் அயாசுதீன், தாரிக் அகமது இருவரும் கோழி மற்றும் மாட்டிறைச்சி கடை நடத்தி வந்ததும் திருடிய ஆடுகளை தங்களது கடையில் கூறு போட்டு விற்று வந்ததும் தெரிய வந்தது. மேலும் காரில் சென்று திருடினால் யாருக்கும் சந்தேகம் வராது என்று நினைத்து திட்டமிட்டு திருட்டில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இதனையடுத்து பிடிபட்ட 4 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தனர். தாம்பரம் பகுதியில் கால்நடைகள் வளர்த்து வருவோரின் நிம்மதியை கெடுத்து வந்த மெகா ஆடு திருடும் கும்பல் போலீசில் சிக்கியிருப்பதால் அவர்கள் ஓரளவு நிம்மதியடைந்துள்ளனர்.